ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிரியாணி வட்டை எடுத்துட்டேன். 400 கிராம் வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். 200 ml எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கு அப்புறம் நாம நல்லா வெங்காயத்தை வதக்க விட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு 10 போட்டு வதக்கிக்கலாம். செவந்து வந்துடும். வதங்கும் போதே வெங்காயம் வதங்கும் போதே நல்லா செவந்து வந்துடும். இப்ப பாதி அளவு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். இந்த மாதிரி நல்லா, அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். இப்ப புதினா ஒரு கையளவு போடுறேன். கொத்தமல்லியும் ஒரு கையளவு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்ப இது கூட 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காரத்தூள் 1.5 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா கிண்டி விடணும். அப்பதான் கலரா சூப்பரா வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது கூட 200 ml தயிர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கணும். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி பழம் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க, நான் 1 லிட்டரு தண்ணி எடுத்திருக்கேன். இப்ப தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷம். இப்ப நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போறோம். தண்ணி ஏனத்துல வச்சிருக்காங்க, கொதிக்கணும். இப்ப நம்ம மூடி வச்சோம் இல்லையா, மசாலா வேகுது. இப்ப நல்லா ஆவி பறக்க கொதிக்குது பாருங்க. இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடலாம். இப்ப ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்திருக்கங்க. நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லா சாரும் நல்லா வரணும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே புழிஞ்சு விட்டுக்கலாம். 2 லெமனையும் நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்ப கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்ப 1 kg சிக்கன் எடுத்திருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பீஸா எடுத்திருக்கேன். லெக் பீஸும் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம வதக்கந்தல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நான் எடுத்து போடுறேன் பாருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடணுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்ப திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா கொதிக்குது. தேவையான அளவு நல்லா உப்பு கரிக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம அரிசிய கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கலாங்க. நான் எல்லாத்துலயும் போட்டுட்டேன். இப்ப நல்லா கிண்டி விடணும். அரிசி உடையாத மாரி இப்ப மூடி போட்டு மூடிடலாம். கொதிக்கணுங்க. இங்க பாருங்க நல்லா கொதி வருது பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சு அரிசி வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 70% மட்டும் வெந்து வந்தா போதும். இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம வடிச்சிட்டு, தண்ணிய வடிச்சிட்டு இப்ப நம்ம அரிசிய போட்டுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ரொம்ப கிளறக்கூடாது, பொறுமையா. இந்த மாதிரி பொறுமையா தான் நம்ம கிளறணும். கிளறிட்டு நம்ம நல்லா லெவல் படுத்திக்கணும். லெவல் படுத்திட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க, தம் கட்டிடலாம். இப்ப நான் வெயிட் வச்சிருக்கேங்க, பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதே போல வெயிட் கல்லும் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் தம்முலயே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப தம்முல இருந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்க. இப்ப நம்ம ஓபன் பண்றோம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா அருமையா இருக்கு பாருங்க. பிரியாணி நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. அரிசி உடையில உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. இப்ப நானு தம்மு உடைச்சு காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பிரியாணி. அவ்வளோ அருமையா இருக்குங்க. வாசனையே கம கமன்னு இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. எவ்வளோ அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அரிசி கொஞ்சம் கூட உடையில. அதே போல அடியும் பிடிக்கலாங்க. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நான் இப்ப பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. இப்ப நான் பாத்திரத்துல எடுத்து வைக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா நம்மளோட பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸு எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. அருமையான பிரியாணிங்க. ஒரு முட்டை வச்சு சாப்பிடலாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே போல உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.